எங்கே பெண்டு வருதுன்னே தெரியலையப்பா. பெண்ட் ஸ்ப்ளெண்டர் எல்லா டெரைனுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி எதிர்பார்த்து ரெடி. ஏன்டா நியூட்ரல் வந்துச்சு? ஷிட். எல்லா டெரைனுக்கும் அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு வண்டினா அதுதான். வாய்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கடா. சே, என்ன மாதிரி இடமா இருக்கு. வாவ், வயர் வேறு நடுவில் டார்ச்சராக இருக்குப்பா. கேமில் சார்ஜ் கம்மியாச்சுன்னு பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஒயர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு. ஒயர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா ஒயர்லெஸ் மைக்கே போனேன். கன்வீனியன்ஸுன்றது முக்கியம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ கன்வீனியன்ஸுன்றது மஸ்ட்டு டூரிங்கை பொறுத்த வரைக்கும், ட்ராவலிங் பொறுத்த வரைக்கும். ஹேப்பன் பெண்ட் கிராஷ் ஆகிருக்கு. இந்த இடத்துல கிளாஸஸ்லாம் உடஞ்சிருக்கு. ரொம்ப ரைட்டில் ஏறுறோம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆஃபீஸ்லேருந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் கிளம்பும்போது என்னோடய கோலிக் ஒருத்தர் சொன்னார், சாட்டர்டே சண்டேஸ்னால் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க ப்ரோ, எப்பயும் எங்கேயுமே வெளில போகாதீங்க, கிடைக்கிறதே 2 நாள் தான் லீவு, ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாருங்கள், சும்மா வண்டி எடுத்துலாம் சுற்றிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கே சொல்லிட்டாரு. ஏன் ப்ரோ அப்படி சுற்றி பாடியை டயர்டாக்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். சாரி ப்ரோ, நீங்கள் சொன்னதை நான் மதிக்கலை. நீங்கள் சொன்னதை நான் சரியாக கேட்டுக்கல. வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்க்காமலே கடைசி வரைக்கும் போயிட வேண்டியதான், போக வேண்டியதான். இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்க்கணும். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த நேச்சர். இதை நிறைய பேர் லைஃப்பில் இந்த மாதிரி இடத்துக்கு பார்க்காமலே போயிடுவாங்க. அப்படியே எங்கேயாவது அவங்க போகிறதா இருந்தாலும் சின்ன சின்ன அந்த பக்கத்தில் ஏதாச்சும் பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இடமா பார்த்துட்டு போயிட்டு பிடிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க.
ஃபஸ்ட்டு கியர் தான்ப்பா இதுங்கெல்லாம். கார்காரஸ் ரொம்ப ஸ்லோவாகிட்டார். சாரி சார், மன்னிச்சு. ஏத்தாப்பில் வந்தவராச்சும் ஹாரன் அடிச்சிருக்கலாம். 1க்கு 2 ஹாரன் ஒர்க் ஆகுது நம்ம வண்டியில். அப்பா கையெல்லாம் ஒரு மாதிரி மரத்து போகுதுப்பா. இந்த ஹேண்ட் கிரிப் சரியில்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓ, இங்கே ஒரு சர்ச் இருக்குப்பா. இங்கே காட்டேஜஸும் நிறைய இருக்குது. வரும்போதே நிறைய பார்த்தேன், நிறைய காட்டேஜஸ் இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி. இந்த மாதிரி குட்டி ரோட்டில் காரை பார்த்தா தான்ப்பா கொஞ்சம் அல்லா இருக்குது. வடக்குன்னு ஃபுல்லாக ஏறி வளைக்கிறாங்க. Wow, wow, wow. See my tires. உரிய ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. போயிடுவாரா? போயிட்டாரு. சி ஹீட்டாகவும் வர இருக்கு. இது இந்த தொட்டாச்சி நீங்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த செடி. சாரி, அங்கேருந்து வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஹிஹி. தொட்டா சினிங்க, தொட்டா சுருங்கியா, சம்திங் தொட்டா சுருங்கின்னு தான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட ஸ்டெம்மு கொண்டு ஸ்டெம்ஸ் எல்லாம் கொண்டு போகுதுப்பா உள்ளார தொட்ட உடனே. அதில் ஒரு பூ கூட இருக்குது, அழகாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. சூப்பராக இருக்கேப்பா. சரி, நான் என்னமோ நினச்சேன்ப்பா இந்த இடம் எப்படி இருக்க போகுது, ஒரு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சீரியஸ்லி சான்ஸே இல்லை. ரெசார்ட்ஸ். தகிலே மெயின்டைன் பண்ணுவோம். ஸ்கைலேண்ட், ஐ திங்க் இதுதான் அந்த அட்வென்ச்சர்ஸ் பார்க்கா. லாக்கில் இருக்கா ஓப்பனில் இருக்கான்னு தெரியலையே. இப்போ தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற எங்கேயாச்சும் பார்ப்போம். ஒரு காஃபி பொண்ணுப்பா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா. காஃபி, பூஸ்ட், டீ, சம்திங் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டே ஆகணும். தரமான ஸ்பாட்டு. இதைத்தான் வந்து லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு பேர். செடி அழகாக இருக்குது. ஐ மீன் செடியாக அந்த பூ அழகாக இருக்குது. அதில் அப்படியே வளர்ந்து பையன் தொங்கிடுச்சு. சிக்னல் கட் ஆயிடுச்சு. இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்ட வந்து ஒரு குறைஞ்சது இப்போது ஒரு 3லேருந்து 4 கால் வந்திருக்கும். 4 காலாச்சும் அடிச்சிருப்பாங்க எங்கடா இருக்கேன்னு. வீட்டுக்கு வர சொன்னேன் எங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி. கண்டிப்பாக கால் பண்ணியிருப்பாங்க. Let's go. Hui.
அச்சோ எதையோ சாப்பிட்டுட்டு இருக்குப்பா. பார்க் மாதிரிலாம் வச்சுருக்கானுங்கப்பா, செம்மையாக இருக்குது வேடம். சைக்கிளிஸ்ட் ஓரமாக வாங்கினேன். ஸ்கூல். ஹாய். அடடா, சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வந்துக்கலாமோ? நம்ம குட்டி பசங்க ஏதாவது பச்சா கொடுத்துருக்கலாம். ஓகே, ரோடு ஸ்ப்ளிட் ஆகுது. வெள்ளிமலை அஸ்திவா. ஓ, இங்கே நெக்ஸ்ட்டு ஹில்லு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கிளம்பிடலாம். இந்த சைடு வழியாக தான் வந்தோம். பல்லுயிர் பூங்காவா? ஓ, ஓகே. இங்கே சுற்றி பார்த்தாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா சுற்றுறதுக்காக தானே வந்தோம். போதும். வீட்டிலேருந்து கால் பண்ணிட்டாங்க, சரி கிளம்ப வேண்டியதான். சான்ஸே இல்லை. இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்களா பாய்ஸ். அதாவது மிஸ் பண்ணிட்டானுங்க, நெக்ஸ்ட் டைம் கூட்டணும். ஓகே, தேர்ட் கியரை போட்டு விட்டாச்சு. டவுன் ஹில் தானே இப்போ இறங்குவோம். ஸோ அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸ்பீட் பிரேக்கருக்கு இந்த மாதிரி இடத்த கலர் பெயிண்ட் பண்ணுவீங்கடா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மாடிஃபை பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை, இந்த ப்ரோ டிஸ்க் என்ன போடுறானுங்கன்னு தெரில. அதிலே அதை பற்றி பேசலாம் தான் நினச்சேன். ப்ரோ டிஸ்கை பற்றி பேசணுன்னா, ஒரு ஹைவேஸில் நம்ம க்ரூஸ் பண்ணுறோன்னா ஒரு 100 அதுக்கு மேலே க்ரூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி போயிடுச்சுனாலே 100 கிட்டே போயிட்டோம்னாலே பைக்கை வந்து ஸ்டேபிளாக இருக்காது, ஒரு மாதிரி உலட்டுற மாதிரியே வாபிள் ஆகிற மாதிரியே இருக்கும். அப்படியே இன்னும் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் அப்படியே வாபிள் பண்ணி க்ராஷ் பண்ணி விட்ரும். ஸோ பைக்கில் இந்த ப்ரோ டிஸ்க் போடாதீங்க தயவு செஞ்சு. சேஃப்டி கிடையாது. அது பார்க்க லுக்கு வேணால் ஏதோ வித்தியாசமாக தெரியலாம், யூனிக்காக தெரிகிற மாதிரி இருக்கலாம், பட் லுக்குக்காக வேணாம். லுக்குக்காக ரிஸ்க் எடுக்காதீங்க, தப்பு.
நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நம்ம அலாய் வீல்ஸ் இருக்குல்ல, அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பைக்கோட வீல்ஸ் ஜென்ரலாகவே அலாய் வீல்ஸுன்னு இல்லை, இது ஸ்போக்ஸ் வீல்ஸுலாம் இல்லை, யூஸ்வலாகவே வீல்ஸ்குள்ளே ஏர் ஃப்ளோ ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அந்த போயிட்டு வரணுன்றதுக்காக அலாய் வந்து அலாய்ஸ் ஆர் வீல்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அந்த ஏர் இன்டேக் இல்லை போயிட்டு வரும்போது வாபிள்ஸ், டேங்க்ஸ், லேபர்ஸ் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. பட் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாபிள்ஸ், டேங்க்ஸ், லேபர்ஸ் வந்து நடக்க தான் செய்யும். அது கொண்டு போய் கிராஷில் தான் இழுத்து விடும், கன்ஃபார்மாக கிராஷில் தான் இழுத்து விடும். ஸோ அது வந்து ஒரு ஆக்சசரிஸ் மாதிரி நிறைய பேர் வச்சு சேல் பண்ணுறாங்க. பட் அது வேணாம். இதனால் செல்லர் சஃபர் ஆவாங்க அப்படின்றதுக்காக சொல்ல, ஒரு 350 ரூபா ப்ரோடிஸ்க்கு வாங்கி மாட்டணும்னு ஆசைப்பட்டு நம்ம லைஃப்பை ரிஸ்கில் வச்சுக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த நார்த் இண்டியன்ஸ் தான் இந்த ப்ரோடிஸ்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்து எல்லா இடத்துலையும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வரண்டா கொய்யால. கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆக்சுவலி இது டவுன் ஹில்லு, இன்க்ளைண்டாக இருந்தால் கூட ஓரளவு பைக் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இது டிக்ளைனு, ஆல்மோஸ்ட் நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்காமல் போக சான்சஸ் அதிகம். இது ஹேர்பின் பெண்ட் வரையா? ஓகே, இதில் 18 ஹேர்பின் பெண்ட் தான் சொல்கிறாங்க. பட் பெண்டு யூஸ்வலாக நிறைய இருக்குது. ஹேர்பின் பெண்டு அவங்க சொல்கிற மாதிரி 18 தான் இருக்குது. ஆனால் நிறைய டேர்னிங்ஸ்லாம் வருது. புஷ் பண்ணி ஓட்டினா ஜாலியாக தான் இருக்கும், பட் ரிஸ்க் வேணாம். அங்கே ஒரு ரெசார்ட் தெரியுதா, அங்கே அந்த சைடு தான் இப்போ போயிட்டு வந்தோம் நம்ம. இதுக்கு மேலே ஏன்னா ஃபுல்லாக ஹில்ஸ் மேலே ஏறி வேறு ஊர் பக்கம் தான் போகுது. ஸோ ஒரு ஹில் கவர் பண்ணதே போதும். ஜோடியாக உட்காந்துருக்கேன்டா. சரி, அவங்க லைஃப், அவங்க டிசிஷன், நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி கோவப்படவோ பொறாமப்படவோ வைத்திருச்சப்படவோ கூடாது. கமான் மை பாய். வாவ், என்ன வியூடா, சான்ஸே இல்லை. Hairpin bend. அடடா, இது தாண்டா வியூ. என்ன மாதிரி இருக்குடா, சான்ஸே இல்லை. தெரியுதா? இங்கேருந்து என்கிட்ட திண்டுக்கல்லுமே தெரியும்னுவாங்க. சூப்பரில். ஸோ கைஸ், நான் வீடியோ என்டப் பண்ணிடலான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.